ஸோ வணக்கம் மக்களே, இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்டா, நாம் முதல் போட்ட ஒரு வீடியோ பேசிக் பிகினர்ஸ் டு ப்ரோ ஒரு ஹேக்கிங் வீடியோ போட்ட மக்களே. ஸோ அதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு, மிகப்பெரிய வியூஸ். ஒரு நாள்லேயே 308 வியூஸ் அடிச்சிருக்கு மக்களே நம்ம யூடியூப் சேனலில் முதல். அது மட்டும் இல்லாமல் கணக்கு சப்ஸ்கிரைப், அந்த ஒரு வீடியோவில் 15+ ஒரு நாளில் 15 சப்ஸ்கிரைபர் குடிக்கீங்க. ஸோ அதனால் இப்போ ரெண்டாவது கோர்ஸை உடனே ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இது பார்ட் 2 மக்களே. இப்போ என்னென்னா லினக்ஸ் கொமாண்ட்ஸ், லினக்ஸ் பேசிக்கை பற்றி படிக்க போகிறோம் மக்களே. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லினக்ஸ் கமாண்ட் டைப் பண்ணுறதுக்கு டெர்மினல். ஸோ மக்களே பேசிக்காகவே உங்களுக்கு சொல்லி கொண்டு போவோம். ஸோ பேசிக்காக சொல்கிறாங்க என்ன பயனண்டா, உங்கள் எந்த வித டவுட்டும் எப்போவுமே ஒரு காலமும் பெறாது. இதை ஒழுங்காக பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. என்ன இப்படி வீடியோக்கள் போடுறது, அதுவும் தமிழில் மிக மிக குறைவான பேர் தான் இருக்கிற மக்களே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொட்டி கிடக்குது என்னோட வீடியோஸ் இத்தனையுமே போடலாம் ஒவ்வொரு நாளுக்கும். ஸோ வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ டெர்மினலில் ஓப்பன் பண்ணிவிட்டு சைஸை கூட்டுக்கிறேன். ஸோ இப்போ கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பார்க்க போனால், முதல்ல PWD, அதாவது நாம் இப்போ என்ன டைரக்டரியில் இருக்கிறோம், அதாவது என்ன லொக்கேஷன், என்ன ஃபைல் லொக்கேஷனில் இருக்கிறோம்ன்றதை பார்க்குறதுக்கு PWD என்ற கமாண்டை யூஸ் பண்ணுவோம். PWD. ஸோ என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் ஹோம்ன்றதுக்குள்ளே காலி என்ற டெர்மினல், இந்த ஃபோல்டருக்குள்ளே இப்போ இந்த டெர்மினல் ரன் ஆகிக்கொண்டிருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ ஓகே மகளே. ஸோ நெக்ஸ்ட்டு LS கமாண்ட், LS கமாண்டை அடித்து பார்ப்போம் மக்களே. ஸோ LSண்டா லிஸ்ட் ஷோ, அதாவது இப்போ நாங்கள் இந்த ஹோமுக்குள்ளே காலி இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் மக்களே இருக்கிறோம். இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற லிஸ்ட் ஷோ, அதாவது என்னென்ன டீட்டெயில்ஸ், என்னென்ன ஃபைல்ஸ், என்னென்ன ஃபோல்டர்ஸ், என்னென்ன இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு இது காட்டும் இந்த கமாண்ட் லிஸ்ட் ஷோ. ஸோ என்டர் பண்ணிக்குவோம். ஸோ இந்த காலி இந்த ஃபோல்டருக்குள்ளே இத்தனை ஃபைல்ஸ் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லுவோம் மக்களே. அதாவது ஹோம்ன்றதுக்குள்ளே காலி இருந்தால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுக்கும் மக்களே ஹோமுக்குள்ளே போனோம்னா. ஸோ இத்தனை இதுகள் இருக்குது அந்த காட்டு. ஸோ இதுதான் மக்களே இந்த ஃபோல்டர். ஸோ இப்போ நாங்கள் டெர்மினலுக்கு போய்க்கொள்வோம். ஸோ இப்போ நாங்கள் லிஸ்ட்டு இதில் கூட தேவைப்படுத்தோம். அடுத்த CD, அதாவது சேஞ்ச் டைரக்டரி. அதாவது இப்போ நாங்கள் காலி லினக்ஸ் இப்படி கமாண்ட்ஸ் பார்த்தோம்னா டைரக்டரி தான் சொல்லுவோம். ஸோ சேஞ்ச் டைரக்டரி என்பதுக்கு CDயை பயன்படுத்துவோம். ஸோ CD அடிச்சுக்கலாம். சிடின்னு அடிச்சுட்டு அடுத்து இப்போ நமக்கு என்ன ஃபோல்டர் தேவைன்னு பார்க்க போகிறோம். அதாவது சேஞ்ச் டைரக்டரி கொடுத்தா என்ன ஃபோல்டருக்கு சேஞ்ச் பண்ணணுமெண்டு தானே போடணும் மக்கள். ஸோ அதே மாதிரி சேஞ்ச் டைரக்டரின்னு சொல்லி எதுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம்னா, இப்போ கேம்பஸுக்கு சேஞ்ச் பண்ண சொல்லி போடுவோம். ஓகே, சரி கேம்பஸ்ன்னு போடுவோம். ஸோ இதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது, என்னென்னு பாருங்க. HISH ஸ்பெல்லிங் மக்களே சரியான ஸ்பெல்லிங் லெட்டர் தான் அடிச்சிருக்கேன். பட் என்ட்ரு கொடுத்தா எரர் வரும். நோ சச் ஃபைல் ஓ டைரக்டரி கேம்பஸ்ன்னு வந்திருக்கு. ஸோ அதாவது இப்படி ஒன்று இல்லவே இல்லைன்றத சொல்லுது. இப்படி ஒரு டைரக்டரியோ ஃபைலோ இல்லைன்னு சொல்லுது. என்ன இதுக்கு அர்த்தம்ண்டா, இப்படி ஒன்று இல்லைன்னு சொல்லுது. என்ன செய்யணும்டா, அந்த எரர் எடுத்துக்கிறது முன்னுக்கு 2 கேபிட்டல் லெட்டர் வருது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது, பலமையாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் இந்த கேபிட்டல் ஸ்மால் லெட்டரையும் அடிக்கணும். இதுதான் ட்விஸ்ட்டு. ஸோ கேம்பிஷ் என்று போட்டோம் இல்லையா, CD கேம்பிஷ், CD ஓகே. அந்த கேம்பிஷ் அந்த பிஏ கேபிட்டலில் போடுங்க. ஸோ நீங்கள் போட்டு சரியான பார்க்குறதுக்கு இன்னொரு வழி அதுவே காட்டும். இப்போ இந்த லெட்டரை பாருங்க நார்மலாக இருக்குது. இப்போ நான் அதில் இருக்கிற சரியாக அடிக்க டார்க் போல்டாக வரும் பாருங்க. ரைட், போல்டாக வருது இல்லையா மக்களே, தான் அதாவது சிம்பிளாக காட்டுறேன். இப்போ கேண்டா இப்படி ஒரு ஃபோல்டர் இல்லை, கடைசியில் கே அடிச்சு இது லைட்டாக இருக்குது, இது இப்போ போல்டாக இருக்குண்டா இப்படி ஒரு ஃபோல்டர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ என்ட்ரை கொடுத்தா அந்த டைரக்டரிக்குள்ளே போயிருக்குன்னு சைட்டில் ஷோ ஆகும். ஸோ இப்போ லிஸ்ட் ஷோ LSஐ கொடுத்துப்போம். இந்த இதுக்குள்ளே எவ்வளோ ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸ் இருக்குன்ட்டு இதுவே காட்டி தந்துச்சு. ஸோ அடுத்த மக்களே NGROG. ஸோ இதில் இந்த NGROGன்றது கொஞ்சம் டார்க்காக, இது எல்லாத்தையும் விட கலர் மாறி இருக்கு. ஆனால் சில பேருக்கு
ஃபயர்வால் ஸ்டாப் பண்ணி, அதாவது ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கக்குள்ள சில பேருக்கு வந்து இது வந்து நார்மல் இதே மாதிரி நார்மல் கலரில் இருக்கும், அதாவது எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் எப்படி எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக மாற்றுறேன்டா, இந்த மோடை சேஞ்ச் பண்ணணும், அதாவது எக்ஸிக்யூட்டபிளாக மாற்றணும். ஸோ அதுக்கு என்ன கோடுண்டா chmod கொடுத்து ப்ளஸ் கொடுக்கணும், ப்ளஸ்ஸும் நார்மல் ஸ்மால் எக்ஸும். ஸோ இங்கே என்ஜிரோக்குன்ற ஒரு இது இருக்குது, என்ஜிரோக்கு கொடுத்துப்போம், NGROK. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டார்க்கில் இருக்குது கலர். ஸோ சரியாக இந்த டைரக்டரியில் இப்படி ஒரு ஃபைல் இருக்குன்னு காட்டு. ஸோ என்டர் கொடுப்போம். ஸோ சேஞ்சிங் பெர்மிஷன் ஆஃப் NGROK ஆப்ரேட்டிங் நாட் பெர்மிட்டட். இது என்ன சொல்லுது மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. இது டெக்ஸ்ட் ஃபைலுக்கு இருக்காது சில வேலை உங்கள் டெர்மினலில் பொறுத்து. ஸோ இதில் .sh இதில் இருக்குது. அதே மாதிரி NGROK வந்து பின்னுக்கு வரும் மக்களே எக்ஸ்டென்ஷன். ஸோ இதில் ஏன் காட்டலைண்டா, இது வந்து சூடோ, அதாவது சூப்பர் ரூட் ஆக்சஸ் சூப்பர் யூஸருக்குரிய பெர்மிஷனாக இது ஐடியா காட்டுது, ஷோ பண்ணுது. ஸோ chmodக்கு பதில் நாங்கள் சூடோ கொடுப்போம், சூடோ chmod. ஸோ மேலே போட்டோம் இல்லையா, அதுக்கு முன்னுக்கு சூடு ஒன்று அடித்த சரி மக்கள். இப்போ இது NGROK அடிப்போம். ஸோ NGROK சூடோ ஓகே மக்களே. இப்போ சரி, ஆனால் அதில் ஸ்பெல்லிங் போல. ஸோ அது என்ன செய்ய போகிறோம்னா ஸ்பெல்லிங் ஒழுங்காக அடிப்போம், NGROK. ஸோ இப்போ ஹைலைட்டாக வந்துருக்கு பார்த்தீங்கன்னா மக்களே போல்டாக. ஸோ இப்போ என்டர் பண்ணிக்கலாம். சூடு ஒன்று கொடுத்தபடியாக சூப்பர் யூஸருக்குரிய பெர்மிஷன் கேட்கும். ஸோ எந்த காலினஸுக்குரிய பாஸ்வேர்ட் காலி. ஸோ அதை கொடுத்தோம். நீங்கள் இப்போ பயப்படுத்தவில்லை, அடிக்க வரையில் கீபோர்ட் பழுதாக போயிட்டால் இல்லாட்டி மிஷின் பழுதாக போயிட்டால் ஸ்டக் ஆகிட்டாண்டு பாஸ்வேர்டு இந்த காலினஸில் எப்போவுமே பாஸ்வேர்டு கேட்கக்குள்ளே நீங்கள் அடிக்கிற பாஸ்வேர்டு அதில் காட்டாது. ஸோ இப்படி நாங்கள் டைப்பே பண்ணாமல் தான் இருக்கும். ஸோ இப்போ நான் டைப் பண்ணிட்டேன், என்ட்ரை கொடுத்தா டைப் ஸோ எக்ஸிக்யூட் ஆயிட்டுன்னு சொல்லுது. ஸோ இப்போ லிஸ்ட் ஷோ LSஐ கொடுத்துப்போம். ஸோ இப்போ முதல் உங்களுக்கு நார்மல் கலர்லேருந்து இப்படி மாறி இருக்கும். ஸோ முதல் என்ன காட்டுனது பெர்மிஷன்லேருந்து இப்போ காலை பாஸ் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிட்டு எக்ஸிக்யூட்டபிளாக மாறிட்டுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த camps.sh எப்படி ரன் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஸோ இந்த .sh என்ற ஃபைலை ரன் பண்ணுறதுக்கு campus.sh என்று கொடுத்தாலும் ரன் ஆகும். ஸோ இப்போ கொடுத்து ஸோ பெர்மிஷன் டினைட் வந்து வேறு மக்களே. ஸோ இதுக்கு முன்னாடி சூடு வந்து கொடுத்துப்போம். ஸோ campus command not found வருது. ஸோ அதனால் ஸோ மக்களே சூடோ campus command not found வருது மக்களே. என்ன பிரச்சனை, சிலருக்கு SHக்கு நார்மலாகவே நாங்கள் எப்படி ஸ்லாஷ் கொடுத்தாலும் செய்வோம். ஸோ இதுக்கு நாங்கள் பேஷ் வந்து கொடுப்போம், ரைட். SH பேஷ் campus ஓகே ஸ்பெல்லிங் ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே டார்க்காக இருக்குது. ஸோ மக்களே இப்போ என்ன பிரச்சனை விட்டுருந்தேன் எவ்வளோங்கிட்டு இப்போ இதுக்கு பதிலாக நான் இப்போ பேஷ் கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்கள் எனக்கு பேர்க்காம் கேம்பஸ் ஃபைல் ரன் ஆகிட்டு. ஸோ இப்போ நான் பின்னுக்கு போகிறேன், Ctrl+C கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதையும் இப்போ படிப்பிச்ச மக்களே. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் முதல்ல என்ன கொடுத்தேன், சூடோ பேஷ் இப்படி கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு முதல் இந்த ஸ்லாஷ் தான் கொடுத்தேன். என்ன பிரச்சனை மக்களே, இதில் இப்படி விடவழி விட்டு தான் அடிக்கணும். ஸோ இதை விட்டு இடவழி அடித்தா இப்போ வேலை செய்யும். ஸோ கமாண்ட் ஃபவுண்ட் ஓகே ரைட், ஏதோ ப்ராப்ளம். இப்போ பண்ணுவோம், பெர்மிஷன் டினைட்டட், சூப்பர், சம் மிஸ்டேக், சரி அதை அப்புறம் பார்ப்போம். ஸோ அடுத்த மக்களே இப்போ கிளியர் பண்ணிக்கலாம்.
ஸோ மக்களே கிளியர்னா இந்த டெர்மினல் இருக்கிற நாங்கள் செஞ்ச எல்லாம் கிளியர் ஆகிடும். ஸோ மக்களை இன்னொன்று சொல்லித்தர மாட்டேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் இந்த ப்ளஸ் இருக்குல்ல உங்களோட கீபோர்டில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ்ஸை கொடுத்தா இந்த டெர்மினல் சைஸ் பெருசாகும். அதே மாதிரி மைனஸை கொடுத்தா சின்ன ஆகும் இல்லை மக்களே, வெறும் கண்ட்ரோலையும் மைனஸையும் கொடுத்தா தான் சின்ன ஆகும். சரியா மக்களே? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா ஸோ இப்போ மக்களே பைத்தன் ஃபோல்டரை போய் ரன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முதல்ல இந்த இதில் வந்து நீங்கள் இப்படி டேரெக்டாக கொடுத்து எக்ஸிட் ஆகிக்கலாம், இல்லாட்டிக்கு EXIT என்று கொடுத்து என்ட்ரு பண்ணாலுமே எக்ஸிட் ஆகிடும். ஓகே மக்களே? ஸோ இப்போ நாங்கள் இதில் பைத்தன் ஃபைல் என்கிட்ட இல்லை எனக்கு மக்களே ரைட். ஓகே இப்போ இதுக்கு ஸோ மக்களே நீங்கள் CD அப்படியெல்லாம் சேஞ்ச் டேரக்ட் கொடுத்து போகிற கஷ்டமாக இருந்தாலும் சிம்பிளாக இப்போ நார்மலாக இந்த ஃபோல்டர் இருக்குது தான் நமக்கு, அதில் இப்படி ரைட் கொடுத்து ஓப்பன் டெர்மினல் இன் ஹியர், அதாவது இந்த இதில் டேரெக்டாக இப்போ உங்களுக்கு டெர்மினல் ஒன் ஆகிடும். ஸோ மக்களே இது பிரச்சனை இல்லை. ஸோ கிளியரை கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு சொல்லி தந்த மாதிரி சைஸை பெருசாக்கணும் மக்களே. ஸோ அடுத்த விஷயம் என்ன மக்களே, நான் முதல் அடித்த கோடுனா இந்த இப்படி வருது இல்லை மக்களே, அதை எப்படின்னு சொல்லித்தாங்க. அதாவது உங்களோட கீபோர்டில் அப் ஏரோ டவுன் ஏரோ லெஃப்ட் ரைட் ஏரோன்னு இருக்குமா, இல்லை அப் ஏரோ கொடுத்தீங்கன்னா மேலே இருக்கிற கொமாண்ட்ஸ் வரும், டவுன் ஏரோண்டா கீழே இருக்கிற கொமாண்ட்ஸ் வரும். இப்போ டவுன் ஏரோ வராது, ஏன்னா கடைசியாகவே இப்போ இனித்தான் கோட் எடுப்பேன். அப் ஏரோ கொடுத்தீங்கன்னா மேலே இருக்கிறது. ஸோ பேசிக் எல்லாம் இப்போ சொல்லி தந்துன்னு இருக்கு. ஸோ அடுத்தது இப்போ நான் என்ன சொல்கிறேன், பைத்தன் தானே. ஓகே மக்களே, பைத்தன் பண்ணுவோம். ஸோ லிஸ்ட் ஷோன்னு கொடுத்தா இவ்வளோ ஃபைல்ஸ் இது இருக்குன்னு காட்டுது மக்களே. ஸோ மால்வேர் டேஷ்போர்ட் இந்த ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஒன்றை மட்டும் முக்கியமாக சொல்லிக்கணும் மக்களே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மேட்டர். திஸ் வீடியோ ஃபார் ஓன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. சரியா மக்களே? இதை தப்பாக யூஸ் கொள்ளாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ தப்பானு சொல்லி தரல. இந்த வீடியோவில் ஒரு பிகினருக்குரிய ஒரு கமாண்ட்ஸையும் ஹேக்கிங் ரிலேட்டடாக சொல்லி தந்துருக்குன்னு பிகினர்ஸுக்கு. ஸோ திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஸோ லிஸ்ட் ஷோ இப்போ பைத்தன் எப்படி ரன் பண்ணுறேன்டா, PYTHON பைத்தன் கொடுத்து server.py கொடுப்போம், SERVR.py. ஸோ மக்கள் இதில் பார்த்தீங்கன்னா இது போல்ட்டாக இருக்குது. ஸோ கொடுத்த நேம் சரின்ற அர்த்தம். இதில் பச்சை மக்கள் நீலக்கல்லில் வந்திருக்குண்டா, இது வந்து இப்படி ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்ற அர்த்தம் மக்களே. ஸோ சர்வர் ரன் ஆக தொடங்கிட்டுன்ற அர்த்தம். மால்வேர் கண்ட்ரோல் டேஷ்போர்ட் ஃபிக்ஸ் இந்த பைத்தன் ஃபைல் இப்போ ரன் ஆகி கொண்டிருக்கு மக்களே. ஸோ வெயிட்டிங் ஃபார் கனெக்ஷன் இருக்குது. கண்ட்ரோல் இப்போ இது வந்து நானாக கஸ்டமைஸ் பண்ணி க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு மால்வேர் மக்களே. ஸோ இதை பற்றி உங்களுக்கு வருகின்ற இது வீடியோக்குள்ளே சொல்லித்தர மக்களே. ஸோ இதில் இருக்குல்ல மக்களே, இப்போ நீங்கள் இப்படி பண்ணி இது சொல்லு மக்களே, இந்த URLக்கு நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணி தான் போகணுன்ற அவசியம் இல்லை மக்களே. ஸோ இது இப்படி ஓப்பன் லிங்க்னு கொடுக்காம டேரெக்டாக சும்மா மவுஸ் வச்சு கிளிக்கை கண்ட்ரோல் பண்ணி மவுஸை இதுக்கு மேலே சும்மா அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா சரி மல்வேர் இது ஆட்டோமேட்டிக்காக இது ஓப்பன் ஆகிடும் மக்களே. ஸோ இதில் ஜென்ரேட்டிங் மல்வேர் இது உங்களுக்கு அடுத்த வீடியோ செலுத்தார் மக்களே. ஸோ இப்போ கண்ட்ரோல் C கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். ஸோ நார்மலாக சொன்ன மாதிரி கிளியராக கொடுத்துக்கலாம். சாரி மக்களே, சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ். ஓகே ரைட். ஸோ அடுத்து வந்து டேட்டாபேஸ். ஸோ இது பிரச்சனை மக்களே. அடுத்து என்ன சொல்லித்தரோம், ரைட் மக்களே. இப்போ டெர்மினலுக்குரிய கொஞ்சம் டெர்மினலில் எப்படி நம்ம எங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுற செட்டிங்ஸை பார்த்துக்கொள்ளலாம் மக்களே. ஸோ நான் முதல் சொன்ன மாதிரி கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை கொடுத்து சைஸை பெருசாக கிளியர் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இது கிளியர் கொடுக்க தேவையில்லை, அது பிரச்சனை இல்லை மக்களே. ஸோ இதில் போய் நீங்கள் இதுக்கும் போய்க்கொள்ளலாம், இல்லாட்டிக்கு ஃபைல்ஸ். ஸோ நீங்கள் இப்படியே போய்க்கணும், இதுக்குள்ளே போய்க்கொண்டீங்களா இதில் இருக்கும். அதாவது இப்போ இந்த எனக்கு பிளாக் அண்ட் க்ரீன் இருக்குல்ல எனக்கு, இந்த க்ரீன் அண்ட் பிளாக் அண்ட் இதை நீங்கள் உங்களுக்கு நார்மலாக இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ளை கொடுத்தா எஸ் இப்படி தான் உங்களுக்கு நார்மலாக இருக்கும். ஸோ நாங்கள் டிஃபால்ட்டாக இருக்கிறத மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளை கலரில் எல்லாம் ஷோ ஆகும். ஸோ மக்களே இவ்வளோ தான் உங்களுக்கு இப்போ வெள்ளை கலர் ஷோ ஆகும். நான் பச்சை கலர் வச்சுக்கிறதுக்கான காரணம் இந்த ப்ரிஃபரன்ஸ்குள்ளே போய் இந்த காலி டாக்குன்றதை மாற்றி நான்
ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் க்ரீன் அண்ட் பிளாக் அண்ட் மாற்றி அப்ளை கொடுத்துக்கணும். ஸோ மக்களே இது பேசிக். ஸோ இது மாதிரி இதில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட டேப் பண்ணி. ஸோ அடுத்தது இது ஷார்ட்கட்ஸ். இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாத்தையும் நான் கமாண்டில் தரையிலுமான்னு பார்க்குறேன். தரையிலுமாண்டா தாரன் இல்லாட்டி நீங்கள் இப்படியே நோட் பண்ணி வச்சுக்கலாம் மக்களே. ஸோ அப்ளை இது நாங்கள் சேஞ்ச் பண்ணலாம் மக்களே. அதாவது இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் இப்படி இருக்கிறத இப்போ இது வந்து மொத்தத்துக்கும் முடியாது. இது இப்போ இதை நீங்கள் F8 மாற்றலாம். ரைட். இப்படி பேக் ஸ்பேஸை கொடுத்தீங்கன்னா பேக் ஸ்பேஸ் காட்டுது. ஸோ எல் இப்படி PN ஸ்பேஸ் இப்படி மாற்றலாம் மக்களே. ஸோ நான் டிஃபால்ட்டாக இருக்கிற மாதிரி F11 விட்டுக்கிறேன் மக்களே. ஸோ இப்போ ஓகே அப்ளை ஆட்டோமேட்டிக் ஆகிடும். ஸோ வளமையான இந்த டேர்மில் வந்துட்டு மக்களே. ஸோ தட்ஸ் இட். ஸோ இன்றைக்குரிய ஹேக்கிங் கோர்ஸை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் மக்களே. ஸோ ஷட் டவுன் பண்ணிக்கிறேன், லாக் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ மக்களே இன்றைக்குரிய ஹேக்கிங் கோர்ஸ்குள்ள இருந்தால் மக்களே முடிஞ்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் வீடியோக்களே தவறாமல் பாருங்க மக்களே. ஸோ இப்போ லைவாக இந்த 2025 இப்போ போய்கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த லைவாக ஹேக்கிங் கோர்ஸ் போய்கொண்டிருக்கு. ஸோ இனி வரும் காலத்தில் வேறு ஆக்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ பார்க்குறாக்கள் முழு பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தமிழில் இந்த வீடியோஸ் இப்போ நான் போடுறேன். பிகினர் இருக்கக்கூடிய எந்த சம்மந்தமான ஒவ்வொரு வீடியோஸ்லையும் முக்கியமான முழுக்களும் கவர் பண்ணி போடுவேன் அந்தந்த ட்விட்டருக்கு ஏற்ற மாதிரி. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கொள்ளுங்க மக்களே. ஸோ நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இத்தனை இந்த வீடியோ முடிவடையுது. நான் தான் உங்கள் மிதுகன் ஹேக்கர். இந்த சப்நேம் வந்து M1000 வச்சுக்கேன். ஸோ பாய் மக்களே, பாய். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய் 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 பாய்.